தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தலைவரின் வலதுகரம் கட்சியிலிருந்து விலகினார். தலைவரின் வலதுகரம் கட்சியிலிருந்து விலகினார், திமுகவில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தலைவரின் வலதுகரம் கட்சியிலிருந்து விலகினார். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். சீட்டு கிடைக்காதவர்கள் மாற்று கட்சிக்கு, மாற்று அணிக்கு தாவுவது வழக்கம். தங்களுடைய தொகுதிகள் தங்களுடைய கட்சிக்கு ஒதுக்கப்படாவிட்டால் வேறு கட்சிக்கு தாவுவது வழக்கம். அதே போன்று ஒரு தலைவர் தனக்கு சீட்டு கிடைக்காததால் திமுகவில் இணைந்துள்ளார். அவர் வேறு யாருமல்ல, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் தஞ்சாவூர் ரங்கசாமி. இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் டெல்டா முகமாக விளங்கியவர். டிடிவி தினகரனுடைய நெருங்கிய நண்பர், வலதுகரம் என்று சொல்லலாம். வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் 11 தொகுதிகளை பெற்றது. ஆனால் தஞ்சாவூர் தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு ஒதுக்கப்படவில்லை. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு தஞ்சாவூர் தொகுதி ஒதுக்கப்படும். வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு சட்டசபைக்கு தேர்வு செய்யப்படலாம் என்ற பெருங்கனவோடு இருந்தவர் தஞ்சாவூர் ரங்கசாமி. தற்பொழுது தஞ்சாவூர் தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு ஒதுக்கப்படாததால் அதிருப்தி அடைந்தார். தன்னுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்தார். திமுகவில் இணைந்தார். இது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உள்ளது என்று சொன்னால் அது தஞ்சாவூர் ரங்கசாமி தான். தற்பொழுது தஞ்சாவூர் ரங்கசாமி திமுகவில் இணைந்துள்ளார். இது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு பின்னடைவு என்று சொல்லலாம்.